பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஃபினான்ஷியலி எப்படி ப்ரிப்பேர் ஆகலாம்னு சொல்லிட்டீங்க. பட் ஆனால் நான் மென்டலி எப்படி சார் ப்ரிப்பேர் ஆகிறது? தம்பி, இது ஒரு 4 விதத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது உங்களோட ஃபஸ்ட்டு சண்டை மார்க்கெட் பிளேஸில் உருவாகாது, உங்கள் வீட்டில் தான் உருவாகும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லும் போதே ஃபஸ்ட்டு எதுக்கு போகிறது உங்கள் அப்பா அம்மாவோ இல்லை உங்கள் ஒய்ஃபோ தான். உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, ஒழுங்காக வேலையை போய் பாருன்னு சொல்ல போகிறது அவங்க தான். அவங்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு மென்டல் சப்போர்ட் நீங்கள் கொடுக்கணும். அப்படி நீங்கள் கொடுக்கணும்னா நீங்கள் மென்டலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஃபேமிலிக்கு புரியாத விஷயத்தை எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும். அப்படி சொன்னால் கூட அவங்க நம்ப போகிறதில்ல. நீங்கள் ஃபியூச்சரில் உங்கள் ரிசல்ட்ஸ் மூலியமாக சாதிச்சு காமிச்சு தான் புரிய வைக்க முடியும். நம்பர் 2, ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ண தெரியணும். ஏன்னா யாருமே பிசினஸ்ல ஃபர்ஸ்ட் பிசினஸ்ல ஜெயிச்சதா சரித்திரமே இல்ல. ஃபர்ஸ்ட் பிசினஸ், செகண்ட் பிசினஸ், தேர்ட் பிசினஸ் தான் முக்காவாசி பேர் ஜெயிப்பாங்க. என்னோட எக்ஸாம்பிளுமே அப்படிதான். நானே தேர்ட், ஃபோர்த் பிசினஸ் தான் நான் நிறையவே ஜெயிக்க ஆரம்பிச்சேன். ஸோ ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ண கேப்பபிலிட்டியை நீங்க வளர்த்துக்கணும். நம்பர் 3, அவமானத்தை ஃபேஸ் பண்ண தெரியணும். ஏன்னா நீங்க நிறைய ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ணும்போது உங்க ஃபேமிலிலேருந்தே இல்ல உங்க ரிலேட்டிவ்ஸ்லேருந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து நிறைய பேர் உங்களை அவமானப்படுத்துறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் அதெல்லாம் தாங்கிக்கிட்டு நான் என்னோட பாதையை நோக்கி போயிட்டே இருப்பேன்னு நீங்க போறதுக்கான கேப்பபிலிட்டி நீங்க வளர்த்துக்கணும். நம்பர் 4, பர்சிஸ்டண்டா கன்சிஸ்டண்டா ஒரு விஷயத்த பண்ண தெரியணும். ஏன்னா இங்க விடாமுயற்சி மட்டும் தான் உங்களை ஜெயிக்க வைக்குமே தவிர ஒரே ஒரு முயற்சி பண்ணேன் எனக்கு வரல அப்படின்னு விட்டுட்டு நான் போனேன்னு இருந்தீங்கன்னா நீங்க என்னைக்குமே ஜெயிக்க முடியாது. திரும்ப 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 ஒரு விஷயத்தை போராடும் போது யூனிவர்ஸே சேர்ந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதுக்கு தான் சொன்னாங்க இந்த யூனிவர்ஸ் லவ் ஸ்டபர்ன் ஹார்ட்னு. ஸோ உங்க ஹார்ட் எவ்வளவு ஸ்டபர்னா இருக்கு, ஒரு விஷயத்தை எப்படி திரும்ப 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 போராடி அதுல சாதிக்கிறீங்கிறது தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம்.